ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முட்டையும் முட்டைக்கோசும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து விட்டு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். சேர்த்த முட்டைக்கோசையெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதையெல்லாம் கலந்து விட்டு இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை இதே கடாயில் இதை ஒரு பக்கமாக ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு 5 முட்டை எடுத்து நான் உடைச்சி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையை சேர்த்து கலந்து விட்டு முட்டை நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த கோசையெல்லாம் இதோட சேர்த்து கலந்துக்கலாம். ஃபைனலாக இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய முட்டையும் முட்டைக்கோசும் சேர்ந்த பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.